ஹலோ, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் பண்ண போகிற வீடியோ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஏன்னா ரீசெண்டாக இமிக்ரேஷன் மினிஸ்டர் மார்க் மில்லர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டூடெண்ட் கேப் இருக்குல்ல, அதனால இங்கே கனடாவில் இருக்கிற எல்லா ப்ராவின்சஸில் இருக்கிற காலேஜஸும் கொஞ்சம் அந்த அட்மிஷன் ப்ராசஸை ஸ்ட்ரிக்ட் ஆக்கியிருக்காங்க. அப்போ எந்த ப்ராவின்ஸில் தான் நான் போய் படிக்கிறது, எந்த ப்ராவின்ஸ் பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம இப்போ ஒரு கம்பேரிசன் தான் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் கேப்ல மெயினாக அவங்க சொல்றது, நீங்க என்ரோல் பண்றது பப்ளிக் காலேஜஸ் தான் என்ரோல் பண்ணணுமே தவிர பிரைவேட் காலேஜஸ், அதாவது பப்ளிக்கோட கரிக்குலமை லைசன்ஸ் வாங்கி நடத்துகிற ப்ரைவேட் காலேஜஸில் என்ரோல் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் என்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஜிடபிள்யூபிக்கு எலிஜிபிளாக இருக்க மாட்டீங்க. விச் மீன்ஸ் உங்களுக்கு பிஜிடபிள்யூபி கொடுக்க மாட்டாங்க. அண்ட் இப்போ இந்த ரீசெண்டாக இந்த கேப் இருக்குல்ல, இந்த இன்டர்நேஷ்னல் கேப் யாருக்கு தெரியுமா அஃபெக்டே ஆகாது? நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்க ஆர் டாக்டரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கேப்போ இல்லை இந்த ரீசெண்டாக கொண்டு வந்த இந்த பிஜிடபிள்யூபி எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு செட் ஆகாது. நீங்கள் வந்து அதுக்கு எக்ஸம்ட். ஸோ நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் அப்படியே டேரெக்டாக நீங்கள் உங்களுக்கு என்ன காலேஜ் பிடிச்சிருக்கோ நீங்கள் போய் என்ரோல் பண்ணலாம். பட் அண்டர் கிராஜுவேட் பண்ண வரீங்க ஆர் ஏதாவது கெரியர் கோர்சஸ் பண்ண வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி வந்து கண்டிப்பாக அப்ளை ஆகும். ஸோ நீங்கள் எந்த காலேஜ் பண்ணுறதா இருந்தாலும் அது டிஎல்ஐக்குள்ளே வருதா அண்ட் அது பப்ளிக் காலேஜா, முக்கியமாக பிஜிடபிள்யூபி எலிஜிபிள் இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் படிக்க வராங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுற ப்ராவின்ஸ் எது தெரியுமா? ஒன்டாரியோ. அதுக்கு அடுத்து பிரிட்டிஷ் கொலம்பியா, அதுக்கப்புறம் கியூபெக். இந்த 3 ப்ராவின்ஸை தான் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது. இப்போ நார்மலாகவே நம்ம என்ன சொல்லுவோம், கனடானாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? டொரண்டோ தானே ஞாபகத்துக்கு வரும். அதே தான், டொரண்டோ ஒன்டாரியோவில் தான் இருக்குது. அதனால எல்லாருமே போகிறது அந்த ஒன்டாரியோங்கிற ப்ராவின்ஸுக்குள்ளே தான். இதை நான் மட்டும் சொல்லலை, ரிப்போர்ட்லேயும் அதே தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்டாரியோவில் பாருங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்கு வராங்க. பிரிட்டிஷ் கொலம்பியா, அதுக்கு அடுத்து கியூபெக். சரி, இப்போ நம்ம என்ன பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இதை பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டாக வரோம். இப்போ சில பேருக்கு படித்து முடிச்சோன்னே திரும்ப இந்தியாவுக்கு போகணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கும். சில பேருக்கு இல்லைப்பா எனக்கு பிஆர் எடுக்கணும், நான் இங்கே செட்டில் ஆகணும், அந்த மாதிரி யோசிக்கிற பசங்களும் இருப்பாங்க. கரெக்டாக? இப்போ அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஒன்டாரியோ, பிரிட்டிஷ் கொலம்பியா, கியூபெக் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பிஆர் எடுக்கிறதும் கஷ்டமாக தான் இருக்கும். அதை விட முக்கியமானது என்னன்னா, இங்கே அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாமே ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு, பர்டிகுலர்லி ஃபார் ஒன்டாரியோ. ஏன்னா ஒன்டாரியோவுக்கு தான் நிறைய பேர் வராங்க. இந்த 3 ப்ராவின்சஸை நம்ம சூஸ் பண்ணுறோம்னா நமக்கு இதில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த ப்ராவின்ஸையே டார்கெட் பண்ணுறதுனால ஒன்று இங்கே இருக்கிற அட்மிஷன் ப்ராசஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. ரெண்டாவது, இந்த 3 ப்ராவின்சஸ்லயும் காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் பயங்கரமா இருக்கு. இங்க வந்து உங்களுக்கு சீக்கிரமா வேலை எடுக்கிறதும் கஷ்டமாயிடுச்சு. ஃபோர்த் வந்து முக்கியமா நீங்க பிஆர் எடுக்கிறதும் இந்த 3 ப்ராவின்சஸ்ல இருந்தா கஷ்டம். ஒன்டாரியோ, பிரிட்டிஷ் கொலம்பியா கூட ஓகே, ஆனா நீங்க கியூபெக் சூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, நீங்க வந்து படிச்சு முடிச்ச உடனே கியூபெக்ல வந்து நீங்க ஸ்டே பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் வந்து டெஸ்ட் எடுக்கணும். அப்போ ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் டெஸ்ட் எடுக்கும்போது நீங்கள் வந்து ஹையர் பேண்டு காட்டணும் ரிசல்ட்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள் B2 C1 நினைக்கிறேன், அது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு லெவல். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு வேளை ஃப்ரெஞ்ச் தெரியாது, இல்லை எனக்கு ஃப்யூச்சர்லேயும் ஃப்ரெஞ்ச் படிக்கிற ஐடியா இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கியூபெக் உங்கள் லிஸ்ட்லேருந்து எடுத்துருங்க. ஏன்னா கியூபெக்கில் வந்து பில் 96ங்கிறதையும் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே ஃப்ரெஞ்ச் தெரியலன்னா கியூபெக்கில் இருக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் படிக்கிற ஐடியா இல்லை ஆர் ஃப்ரெஞ்ச் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னா ப்ளீஸ் அதை வந்து உங்கள் லிஸ்ட்லேருந்து எடுத்துருங்க. சரி, இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறது? இந்த 3 ப்ராவின்ஸை விட்டால் வேறு இதுவே கிடையாதா, வேறு வழியே கிடையாதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, கேரளாவில் மொத்தம் 10 ப்ராவின்ஸ் இருக்குது. இந்த 10 ப்ராவின்ஸில் நம்ம இந்த 3 ப்ராவின்ஸை விட்டுருவோம். ஏன்னா இங்கே ஆல்ரெடி பிரச்சனை இருக்குது, அதனால் இந்த ப்ராவின்ஸ் வேண்டாம். இந்த 3 ப்ராவின்ஸை தவிர இன்னும் நல்ல ப்ராவின்சஸ், யூனிவர்சிட்டிஸ்க்காகவே இருக்கிற ப்ராவின்சஸும் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிற ப்ராவின்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சஸ்கெச்சுவான். சஸ்கெச்சுவானா அது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னா, சஸ்கெச்சுவானும் ஒரு நல்ல ப்ராவின்ஸ் தான். ரீசெண்டாக பாப்புலர் ஆகிட்டு இருக்கிற ஒரு ப்ராவின்ஸ் தான் இந்த சஸ்கெச்சுவான். இப்போ சஸ்கெச்சுவான் ப்ராவின்ஸை யாரெல்லாம் தெரியுமா சூஸ் பண்ணலாம் படிக்கிறதுக்கு? இப்போ நீங்கள் அக்ரிகல்ச்சரல் ரிலேட்டடாக படிக்க போகிறீங்க, இல்லை மைனிங் ரிலேட்டடாக, டெக்னாலஜி ரிலேட்டடாக, எனர்ஜி ரிலேட்டடாக படிக்க போகிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ப்ராவின்ஸை சூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ப்ராவின்ஸில் இப்போ நான் சொன்ன செக்டார்ஸ் இருக்குல்ல, இங்கெல்லாம் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ப்ராவின்ஸை, இந்த செக்டாரில் நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா இந்த ப்ராவின்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சஸ்கெச்சுவானில் இருக்கிற இன்டிமேண்ட் ஜாப்ஸ்லாம் என்னென்னு தெரியுமா? இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், அட்வர்டைசிங், அக்கௌண்டன்ட்ஸ் அண்ட் இன்னும் நிறைய இன்டிமேண்ட் ஜாப்ஸ் இருக்கு. பட் நோட்டபிள் ஜாப்ஸுங்கிறது இதெல்லாம் தான். ஏன்னா எல்லாருமே ஒன்டாரியோ பிரிட்டிஷ் கொலம்பியாவை சூஸ் பண்றதுனால சஸ்கெச்சுவான்ல வந்து லோயர் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சஸ்கெச்சுவான்ல வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மி. நான் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் ஒன்டாரியோன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது. அது வந்து கம்பேரிட்டிவ்லி சஸ்கெச்சுவான்ல கம்மி. சஸ்கெச்சுவன் ப்ராவின்ஸில் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக வர எனக்கு இமிக்ரேஷனில் என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ப்ராவின்ஸில் நீங்கள் 1 year ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டணும். ஆனால் சஸ்கெச்சுவன் ப்ராவின்ஸில் அது டிவைடட் பை 2, அதாவது 6 months மட்டுமே நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும், பிஆருக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அந்த ப்ராவின்ஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் அந்த ப்ராவின்ஸுக்கு வெளியே படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அந்த ப்ராவின்ஸில் தான் படிச்சிங்கன்னா நீங்கள் சஸ்கெச்சுவன் ப்ராவின்ஸோட ஒரு ப்ரியாரிட்டி ஸ்ட்ரீமில் வந்துடுவீங்க. சரி, நான் சஸ்கெச்சுவானில் படிக்கல, நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் மணிட்டோபாவில் படிச்சிருக்கேன், எனக்கு எப்படி சஸ்கெச்சுவானில் வந்து பிஎன்பிக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வேளை சஸ்கெச்சுவன் ப்ராவின்ஸில் உங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்களும் வந்து இந்த சஸ்கெச்சுவன் பிஎன்பிக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் இதில் என்ன ஒன்றுனா, உங்களுக்கு ஜாப் ஆஃபர் அப்ரூவல் லெட்டர் அப்படின்னு ஒன்று சஸ்கெச்சுவன் கவர்மெண்ட் வந்து உங்கள் எம்ப்ளாயருக்கு கொடுப்பாங்க. அந்த லெட்டரை மட்டும் நீங்கள் வாங்கணும். ஸோ இதை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா சஸ்கெச்சுவன் ப்ராவின்ஸோட பிஎன்பிக்கு நீங்களும் எலிஜிபிளாக இருப்பீங்க. சரி, அப்போ நெகட்டிவ் என்ன அப்படின்னு அடுத்து யோசிப்பீங்க. சஸ்கெச்சுவன் வந்து கோல்டரான ப்ராவின்ஸ், பயங்கர கொஞ்சம் குளிர் இருக்க தான் செய்யும். உங்களால் குளிரை மேனேஜே பண்ண முடியாது, என்னால் முடியாது, ஐயோ என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பரவாயில்ல, சஸ்கெச்சுவன் உங்கள் லிஸ்ட்லேருந்து எடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை தவிர நான் இன்னும் கொஞ்சம் ப்ராவின்சஸ்லாம் வச்சிருக்கேன். அந்த ப்ராவின்ஸில் உங்களுக்கு சூட் ஆகுதான்னு பாருங்க. 2வது ப்ராவின்ஸ் லிஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்ட். இது வந்து மேப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்தில் இருக்கும் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்ட். ஆனால் இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ராவின்ஸ் இது. இந்த ப்ராவின்ஸோட சைஸ் என்ன தெரியுமா? ஒன்டாரியோட ஜிடிஏ இருக்குல்ல, கிரேட்டர் டொரண்டோ ஏரியா இருக்குல்ல, அதோட சைஸும் இந்த பிரின்ஸ் எட்வர்டோட சைஸும் ஒண்ணுதான். அப்ப பாத்துக்கோங்க அது எவ்வளவு ஒரு குட்டி ப்ராவின்ஸ்ன்னு. சரி, அப்ப பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்டுக்கு போனா நான் என்ன மாதிரி கோர்சஸ் எடுக்கலாம், அங்க என்னெல்லாம் வந்து செக்டார்ஸ் இருக்கு அப்படின்னு பாப்போமா? அக்ரிகல்ச்சர், ஃபிஷரிஸ், டூரிசம், பயோசைன்ஸ், அப்புறம் ஏரோஸ்பேஸ். ஸோ இந்த செக்டார்ஸ்ல நீங்க வந்து படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்டில் வந்து நோட்டபிள் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லணும்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்ட் இருக்கு. அங்கே வந்து உங்களுக்கு நல்ல யூஜி கோர்சஸும் இருக்கு, பிஜி கோர்சஸும் இருக்கு. பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்டோட இமிகிரேஷன் பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு எந்த ஒர்க் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அதாவது கேட்டகரி, ஆக்குபேஷன் கேட்டகரியில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நீங்கள் வந்து Tier 0, 1, 2, 3 யாராக வேணா இருக்கலாம், எந்த ஆக்குபேஷனை வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்டில் தான் படிச்சிருக்கணும். அப்படி நீங்கள் எலிஜிபிலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்டில் இருக்கிற இன்டர்நேஷ்னல் கிராஜுவேட்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரீமுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே எலிஜிபிள் ஆகிடுவீங்க. மற்ற ப்ராவின்சஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ரிலேட்டிவ்லி காம்படிஷன் கம்மி. ஏன்னா நீங்கள் இந்த ப்ராவின்ஸில் படிச்சிங்கன்னா நீங்கள் நிறைய இந்த ப்ரொவின்ஷியல் நாமினி ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், அட்லாண்டிக் ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பிஏயோட டவுன் சைடு என்ன தெரியுமா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்டோட சைஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டவுன் சைடு என்னன்னா, நான் சொன்ன செக்டார்ஸை தாண்டி இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பிஐல கம்மி தான். ஸோ அந்த ஒரு டவுன் சைடு இருக்கு. ஓகே, அடுத்த ப்ராவின்ஸ் போகுமா?
நெக்ஸ்ட் என்னோட லிஸ்ட்ல இருக்கிறது நியூ பிரன்ஸ்விக். ஸோ நியூ பிரன்ஸ்விக்ல இந்த இன்டர்நேஷனல் கேப்னால நான் அஃபெக்ட் ஆகக்கூடாதுப்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நியூ பிரன்ஸ்விக் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அங்க இருக்கிற நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து PGWP ஆஃபர் பண்ணுவாங்க. நியூ பிரன்ஸ்விக்கும் அட்லாண்டிக் ப்ராவின்ஸ் தான். ஸோ அட்லாண்டிக் ப்ரோக்ராம்ஸ்ல தான் வரும். ஸோ உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். நீங்க வந்து பிஆரா மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்க இருக்கிற PNPs வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நியூ பிரன்ஸ்விக்கையும் கன்சிடர் பண்றேன்னா அங்க வந்து அஃபோர்டபிலிட்டி இருக்குல்ல, காஸ்ட் ஆஃப் லிவிங், ஹவுசிங், இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது நியூ பிரன்ஸ்விக் இஸ் அ நல்ல ஆப்ஷன் ஃபார் ஸ்டடிக்கு அண்ட் ஆப்வியஸா பிஆர் பார்த்து வைக்கும். நியூ பிரன்ஸ்விக் எப்படி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ பிரன்ஸ்விக்ல மட்டுமே 4 இமிகிரேஷன் ப்ரோக்ராம் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ பிரன்ஸ்விக்கோட எக்ஸ்பிரஸ் என்ட்ரி, அப்புறம் ஸ்கில்டு ஒர்க்கருக்கு இருக்கு, அப்புறம் பிஸ்னஸ் பீப்புளுக்கு இருக்கு, அதுக்கப்புறம் அட்லாண்டிக் இமிகிரேஷன் ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ இவங்க மட்டுமே 4 ஸ்ட்ரீம் வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த நியூ பிரன்ஸ்விக்ல மட்டுமே இவ்வளோ இமிகிரேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த ப்ராவின்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் ப்ராவின்ஸ் இப்போ நம்ம வந்து PNP வாங்குறதுக்கு. ஏன்னா இங்க நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும். எக்ஸ்பிரஸ் என்ட்ரி கேட்டகரின்னு சொன்னால நியூ பிரன்ஸ்விக்கோட எக்ஸ்பிரஸ் என்ட்ரி கேட்டகரின்னு அதில் மட்டுமே 3 சப் கேட்டகரி இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷன் இன் டிமாண்ட் ஒன்று, ஸ்டூடெண்ட் கனெக்ஷன், அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் கனெக்ஷன். இதில் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரெண்ட்லியஸ்டான ஆப்ஷன் எது தெரியுமா? அந்த ஸ்டூடெண்ட் கனெக்ஷன் ஸ்ட்ரீம் தான். ஏன் தெரியுமா? ஸ்டூடெண்ட் கனெக்ஷன் ஸ்ட்ரீமோட மெயின் எலிஜிபிலிட்டியே என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூ பிரன்ஸ்விக்ல இருக்கிற DLIல வர அண்ட் PGWP எலிஜிபிளாக இருக்கிற காலேஜஸ், ஸ்கூல்ஸில் நீங்கள் படிச்சிருக்கணும். அதுதான் மெயின் எலிஜிபிலிட்டி. இப்போ நீங்கள் நியூ பிரன்ஸ்விக்லேயே படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி ஃபேக்டர் உங்களுக்கு ஈஸியாக சாட்டிஸ்ஃபை ஆகிடும். இந்த நியூ பிரன்ஸ்விக் ப்ராவின்ஸுக்கு நான் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் கோர்ஸை முடிச்சு 6 monthsக்குள்ள இந்த ஸ்டூடெண்ட் கனெக்ஷன் ஸ்ட்ரீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். இது மட்டும் தான் எலிஜிபிலிட்டியா, வேறு எலிஜிபிலிட்டியே இல்லையா அப்படின்னீங்கன்னா இல்லை, எலிஜிபிலிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ் காட்டுற மாதிரி இருக்கும். ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ் நீங்கள் ஈஸியாக காட்டலாம். ஏன்னா நீங்கள் வந்து நியூ பிரன்ஸ்விக்லேயே நீங்கள் வேலை எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சேலரிடு பர்சன் தானே. ஸோ நீங்கள் அதனால அது வந்து நம்ம வந்து ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸாக காட்டிக்கலாம். அது வந்து ப்ராப்ளம் இருக்காது. எல்லாருமே ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ் காட்டணுமா இந்த ஸ்ட்ரீமில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு வேளை ஓப்பன் ஒர்க் பெர்மிட் வச்சிருந்து 1 yearக்கு மேலே உங்களுக்கு கெனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ் காட்ட தேவையில்லை. நான் சொன்ன ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து Tier 0, 1, 2, 3 இந்த 4 கேட்டகரியில் வர்றதாகவும் இருக்கணும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்றது எல்லாமே சம்மரி தான். இதை தவிர இன்னும் நிறைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ்லாம் இருக்கு. பட் இந்த வீடியோவில் எந்தெந்த ப்ராவின்சஸ் நம்ம வந்து அப்ரோச் பண்ணால் நமக்கு ஈஸியாக PR கிடைக்குங்கிறதுனால நான் ஜஸ்ட் ஒரு சம்மரியாக சொல்லிட்டு வரேன். இதை பற்றின இன்டீட்டெயில்டு வீடியோலாம் நான் தனியாக போடுறேன். ஏன்னா ஒரு ஸ்ட்ரீமுக்கும் நான் எலிஜிபிலிட்டி பேசினேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். எம்ப்ளாய்மெண்ட் கனெக்ட் ஆப்ஷன் ஒன்று சொன்னல. அப்போ எம்ப்ளாய்மெண்ட் கனெக்ட் ஆப்ஷன்னா என்ன அப்படின்னா அது பேர்லேயே இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் இருக்கணும். ஜாப் ஆஃபர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த கனெக்ஷனில் வருவீங்க. ஸோ இது ஒரு ஆப்ஷன். இதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஆக்குபேஷன் இன் டிமாண்ட் ஸ்ட்ரீம்னு. நியூ பிரன்ஸ்விக்னு சில ஜாப்ஸ் இருக்கும்ல, டிமாண்டில் இருக்கிற ஜாப்ஸ் இருக்கும்ல, நீங்கள் அந்த ஜாப்ஸில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கேட்டகரிக்கு போயிடலாம். இந்த ஆக்குபேஷன்ஸ் இன் டிமாண்டில் இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு அந்த ப்ராவின்ஸில் ஆல்ரெடி ஃபேமிலி மெம்பர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அங்கிள் ஆண்டி இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவங்களெல்லாம் நீங்கள் இந்த ப்ரொஃபைலில் ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணும்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி இந்த ப்ராவின்ஸில் ஒரு கனெக்ஷன் இருக்குது, நான் ஆல்ரெடி இந்த ப்ராவின்ஸில் நான் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன் அண்ட் நான் இங்கே தான் வந்து இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனும் இருக்குது இன் டிமாண்ட் ஆக்குபேஷன் ஸ்ட்ரீமில். சரி, டவுன் சைடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூ பிரன்ஸ்விக் வந்து பைலிங்குவல் ப்ராவின்ஸ், அதாவது இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரெஞ்ச் தெரியாதுப்பா, இல்லை எனக்கு படிக்கவும் வேண்டாம்ப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லிஸ்ட்லேருந்து எடுத்துருங்க. நியூ பிரன்ஸ்விக் வேணாம். ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் தெரிஞ்சு நீங்கள் பேசுனீங்கன்னா ஓகே மேனேஜ் பண்ணிடலாம். ஆனால் ஃப்ரெஞ்ச் தெரியாமல் வெறும் இங்கிலீஷ் மட்டும்தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா வேண்டாம். நியூ பிரன்ஸ்விக்ல வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ப்ராவின்ஸை கம்பேர் பண்ணும்போது எக்கனாமிக் கொஞ்சம் கம்மி தான். அண்ட் அதே சமயம் இந்த ப்ராவின்ஸ் வந்து மற்ற ப்ராவின்ஸோட ரிசோர்ஸ் டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால இங்கே கொஞ்சம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் படிக்கிறதுக்கு நல்ல ப்ராவின்ஸ் தான். அடுத்த ப்ராவின்ஸ் லிஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனிடோபா.
அண்ட் மணிட்டோபா ப்ராவின்ஸுமே வந்து நீங்கள் மற்ற ப்ராவின்ஸோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் வைஸும் வந்துட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஏன்னா லெஸ் காம்படிஷன் அகெயின். அதுக்கப்புறம் வந்து ஹவுசிங்காக இருக்கட்டும், இல்லை உங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களோட பட்ஜெட்குள்ளேயே தான் வரும். இன்னொன்று என்ன அப்படின்னா, மணிட்டோபால வெதர் சிவியராக இருக்கும். அதுக்காக எல்லா நேரமும் சிவியராக இருக்குமான்னா நோ, அப்படி கிடையாது. ஆனால் வெதர் சிவியராக தான் இருக்கும். அதே சமயம் நீங்கள் வந்து ப்ரெடிக்டபிளாக தான் இருக்கும் மணிட்டோபால வெதர். ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவாக சொல்லலாம் மணிட்டோபாக்கு. பட் அதர் தென் தட் மணிட்டோபா வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராவின்ஸ் தான். நீங்கள் வந்து படிக்கிறதுக்கும் சரி, படித்து முடிச்சுட்டு நீங்கள் பிஆர் வாங்குறதுக்கும் சரி. மணிட்டோபால என்னெல்லாம் இமிகிரேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் ஒர்க்கிங் கிராஜுவேட் ஸ்ட்ரீம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதோட மெயின் க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மணிட்டோபால தான் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் மணிட்டோபால வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபரும் இருக்கணும். அண்ட் அந்த ஜாப் ஆஃபர் நீங்கள் அட்லீஸ்ட் 6 months ஒர்க் பண்ணியிருக்கணும். அண்ட் அந்த ஜாப் ஆஃபர் ஃபுல் டைமாக இருக்கணும், நான் சீசனலாக இருக்கணும். அதாவது கான்ட்ராக்டர் ரூல்ஸ்லாம் அலோடு கிடையாது, ஃபுல் டைம் ஜாபாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் ஒர்க்கிங் கிராஜுவேட் ஸ்ட்ரீமோட மெயினான க்ரைட்டீரியா. இதில் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ப்ராவின்சஸில் இருந்த ஸ்ட்ரீம்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணால் அது வந்து Tier 0, 1, 2, 3ல இருக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஆனால் இந்த ஸ்ட்ரீமில் வந்து அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நீங்கள் எந்த கேட்டகரியில் வேணாலும் ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் சொன்ன கண்டிஷன்ஸை மட்டும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரீம்க்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. ஓகே, அப்போ நான் மணிட்டோபால படிக்கல, ஆனால் எனக்கு மணிட்டோபால ஆஃபர் இருக்கு, அப்போ நான் இந்த ஸ்ட்ரீம்க்கு எலிஜிபிளாக இருக்க மாட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்ட்ரீம்க்கு எலிஜிபிளாக இருக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு வேற ஒரு ஸ்ட்ரீம் இருக்கு. அதாவது வந்து மணிட்டோபா ஸ்கில்டு ஒர்க்கர் ஸ்ட்ரீம் அப்படின்னு இருக்கு. இப்போ எப்படி தான் நான் படிக்கிறதுக்கு என்னோட ப்ராவின்ஸை சூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வேலை உங்களுக்கு வேணுங்கிறத பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ப்ராவின்ஸை சூஸ் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் அக்ரிகல்ச்சர் படிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ப்ராவின்ஸை சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராவின்ஸில் அக்ரிகல்ச்சர் ஜாப் எப்படி இருக்குது, அதுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது இது ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஹெல்த் கேர் ஸ்ட்ரீமில் படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கவலையப்பட வேணாம். ஏன்னா கனடா முழுக்க ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் தேவைப்படுறதுனால எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். நீங்கள் எங்கே இருந்தாலும் வேலை கிடைச்சிரும், அது தேவையில்லை. ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், சில ஹெல்த் கேர் ஜாப்ஸ்க்கு வந்து நீங்கள் லைசன்சஸ் எடுக்கணும், ஸ்பெஷல் சர்டிஃபிகேஷன்ஸ் ஆர் லைசன்சஸ் எடுக்கணும். ஆனால் அந்த லைசன்ஸை வச்சுட்டு கியூபெக் போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. அவங்க தனியாக வேறு செட் ஆஃப் பேப்பர்ஸ் கேட்பாங்க. கியூபெக் வந்து எப்போதுமே தனி. அது வந்து கனடாவில் ஒரு ப்ராவின்ஸ் தான், ஆனால் மற்ற ப்ராவின்ஸோட கம்பேர் பண்ணும்போது கியூபெக்கில் மட்டும் அவங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க, அவங்களை கொஞ்சம் தள்ளியே வச்சுருங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹெல்த் கேர் ஸ்ட்ரீமை தவிர நீங்கள் என்ன ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒரு ப்ராவின்ஸை சூஸ் பண்ணும்போது அந்த ப்ராவின்ஸில் அந்த ஜாப் எவ்வளோ டிமாண்டாக இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். செகண்ட், நீங்கள் வந்து படித்து முடிச்சுட்டு கண்டிப்பாக பிஆராக தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் இங்கே தான் செட்டில் ஆக போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கனாலும் அந்த ப்ராவின்ஸோட பிஆர் ப்ரோக்ராம்ஸையும் செக் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் சஸ்கெச்சுவானில் நீங்கள் 6 மாதம் ஒர்க் பண்ணால் போதும்ட்டு, அந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் பிஆர் ப்ராசஸ்க்குள்ளே வர்றதுக்கும் என்ன வழின்னு பாருங்கள். நீங்கள் ஒன்டாரியோ சூஸ் பண்ணால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஒன்டாரியோவில் இருக்கிற பிஎன்பிஸும் ரொம்ப காம்படிட்டிவ் ஆகிடுச்சு, ரொம்ப ஹார்டர் ஆகிடுச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் மற்ற ப்ராவின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அதில் இருக்கிற பிஆர் பாத்வேஸ் எப்படி இருக்குது அண்டு அதை நீங்கள் சும்மா எவாலுவேட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பிஎன்பியை சூஸ் பண்ணால் உங்களோட சான்சஸ் எப்படி இருக்கும்னு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் அதே பிஎன்பிக்கு போட்டி போட்டாங்கன்னா நம்மளோட சான்ஸையும் நம்ம பார்க்கணும்ல, அதையும் வந்து பாருங்க. மூணாவது, உங்களோட லைஃப் ஸ்டைல் ப்ரிஃபரன்சஸையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு சிட்டியில் இருக்க தான் பிடிக்கும், சில பேருக்கு அமைதியாக ஒரு ரூரல் சைடு இருந்தாலும் பிடிக்கும். நீங்கள் இந்த மேஜரான சிட்டிஸ்க்கு போனீங்கன்னா ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கும். நீங்கள் ரூரல் சைடை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு நீங்கள் கனடாவில் வந்து படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ப்ராவின்ஸோட ஹெல்த் கேர், எஜுகேஷன், பர்டிகுலர்லி நீங்கள் ஃபேமிலியோட வரீங்க அப்படின்னா, அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங், ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது என்ன காஸ்ட் ஆகுது, ஃபேமிலியாக வரும்போது என்ன காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து அந்த எந்த ப்ராவின்ஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ராவின்ஸில் நீங்கள் அதையும் செக் பண்ணணும். ஒன்டாரியோலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதே வந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் கொஞ்சம் ஈஸியாக கிடைச்சிருவாங்க. இதே தான் வந்து ஒரு எமர்ஜென்சி கேசஸ்க்கும் சொல்கிறேன். எமர்ஜென்சி கேசஸ் ஆப்வியஸாக ஒன்டாரியோ, பிரிட்டிஷ் கொலம்பியா இந்த மாதிரி
மாதிரி இருக்கிற ட்ரீம் சிட்டிஸ்ல எல்லாத்துலயுமே வந்து லைனப்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இதே நீங்க ரூரல் சைடு வந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். அது அந்த அந்த ப்ரிஃபரன்சஸையும் நீங்க வந்து கண்டிப்பா பார்த்துக்கணும். அதே மாதிரி நீங்க லாங்குவேஜ் ப்ரிஃபரன்சஸையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு பிரெஞ்சு தெரியல அப்படின்னா கியூபெக், இந்த நியூ பிரன்ஸ்விக் இங்கெல்லாம் போகாதீங்க. ஏன்னா அங்க வந்து பிரெஞ்சு இல்லாம அங்க வந்து மேனேஜ் பண்ண முடியாது. ஆக்சுவலி அங்க லிவே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே அங்க பிரெஞ்சு பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராவின்சஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்க எந்த ப்ராவின்ஸ் சூஸ் பண்ணாலும் உங்களோட லாங்குவேஜ் ப்ரிஃபரன்சஸையும் கண்டிப்பா நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல போறேன் அப்படின்னா, எந்த ப்ராவின்ஸையும் நீங்க இதுதான் பெஸ்ட் ப்ராவின்ஸ், இதுதான் பெஸ்ட் ப்ராவின்ஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தரோட ப்ரியாரிட்டிஸ் வேறையா இருக்கும், ப்ரிஃபரன்சஸ் வேறையா இருக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தர் சூஸ் பண்ற ப்ராவின்ஸும் வேறையா இருக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு மேனிடோபா பிடிச்சிருக்கும், ஒரு சில பேருக்கு பிரிட்டிஷ் கொலம்பியா பிடிச்சிருக்கும், சில பேர் இல்லப்பா ஒன்டாரியோ தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களோட ப்ரியாரிட்டிஸ் ப்ரிஃபரன்சஸ் அகைன் நான் சொன்ன மாதிரி வேற வேற. ஸோ நீங்க ஒரு ப்ராவின்ஸை சூஸ் பண்ண போறீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஒரு வாட்டி பாருங்க. உங்களுக்கு அந்த ப்ராவின்ஸ்ல ஜாப் டிமாண்ட் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பா பாருங்க. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் நீங்க சூஸ் பண்ற ப்ராவின்ஸ் உங்களை எப்படி பிஆர் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறதையும் கண்டிப்பா பாருங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, எல்லாருமே ஒன்டாரியோ, பிரிட்டிஷ் கொலம்பியா, கியூபெக்குன்னு நம்ம டார்கெட் பண்ணோம்னா அங்க வந்து பிஆர் ப்ராசஸ் வந்து ரொம்ப காம்படிட்டிவா இருக்கு. எல்லாருக்குமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு நான் என்ன சொல்றேன், நீங்க வேற ப்ராவின்ஸை சூஸ் பண்ணி நீங்க அங்க படிங்க. படிச்சுட்டு நீங்க அதுல நீங்க ஒர்க் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க மற்ற ப்ராவின்ஸுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ப்ராவின்ஸ் எப்படி இருக்கு, இன்னொரு ப்ராவின்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இல்ல உங்களோட ட்ரீம் சிட்டி டொரண்டோ தான், இல்ல வான்கூவர் தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அங்க படிங்க. படிச்சுட்டு பிஆர் ஆப்ஷன்ஸ் வரும்போது நீங்க வேற ப்ராவின்ஸுக்கு போங்க. ஒரு ப்ராவின்ஸை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் மறக்காம செக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் இன்னொரு வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்றேன். பை பாய்.